ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி த்ரூ ஷார்ட் அண்ட் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிலபஸ் ஃபார் ஷார்ட் அண்ட் சீனியர் கிரேட் அதான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஜூனியரும் இன்டருக்கும் வந்து என்னென்ன சிலபஸ் மாடல் பேப்பர் வந்து பார்த்தோம். இந்த இந்த வீடியோவில் வந்து சீனியர் கிரேடுக்கான சிலபஸும் மாடல் பேப்பரும் பார்ப்போம். ஸோ வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மஸ்ட் பாஸ் இன்டர்மீடியட் பேப்பர் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும்னு வந்து டவுட் சைட்லேருந்து விட்டு அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து இன்டர் எழுதணும்னா ஜூனியர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சீனியர்லேயும் அதே மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்குது. ஸோ வந்து இது வந்து 120 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து டிக்டேட் பண்ணுவாங்க. 7 மினிட்ஸ் வந்து டிக்டேஷன் போடுறத வந்து நம்ம 1.5 மணி நேரத்தில் வந்து நம்ம எழுதிடணும். அதுக்கு 10 மார்க்கு வந்து ஸ்டோக்ஸ்க்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. மீதி வந்து 90 மார்க் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதில் எவ்வளோ வந்து நம்ம எரர் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் மார்க் வந்து குறைச்சிட்டு ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா இல்லை டிஸ்டிங்ஷனாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பேப்பர் 2ல் வந்து கண்டென்சேஷன் இன்டர்மீடியட்டில் வந்து நம்ம எலாபரேஷன் வந்து கொடுத்துறனால இதில் வந்து கண்டென்சேஷன் மட்டும் வச்சுட்டு நமக்கு வந்து கொஞ்சம் வேலையை வந்து குறைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சீனியர் கிரேடில் வந்து எலாபரேஷன் கண்டென்சேஷன் ரெண்டுமே இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த வகையில் வந்து அவங்கள டவுட் சைடில் வந்து நம்ம பாராட்ட தான் செய்யணும். ஸோ வந்து கண்டென்சேஷன் வந்து கொடுத்துருவாங்க. 600 வேர்ட்ஸ் கொடுத்துறத வந்து நம்ம 200 வேர்ட்ஸ்க்கு வந்து சம்மரைஸ் பண்ணி எழுதணும். அதுக்கு வந்து 40 மார்க்கு. அப்புறம் வந்து லித்தோகிராஃபி மோர் தென் 200 வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம லாங் ஹேண்டில் வந்து மாற்றணும். அதுக்கு 30 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து அவுட்லைன்ஸ் ஃபார் வேர்ட்ஸ் அவுட்லைன் கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம வந்து வேர்ட்ஸாக மாற்றணும். அதுக்கு வந்து 30 மார்க். டோட்டலாக வந்து 40 + 30 + 30 100 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இதில் என்ன இங்கே வந்து எழுதியிருக்கேன்னா, அதாவது கண்டென்சேஷன் ஈஸியாக தான் இருக்கும். அதேமாதிரி அவுட்லைன்ஸ் ஃபார் வேர்ட்ஸும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நம்ம பிட்மேன் புக்கில் உள்ள புக்கை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிட்டோன்னா இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம். லித்தோகிராஃபி வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும். கஷ்டம்னு நான் வந்து சொல்ல வரல. அதனால் வந்து நம்ம புக்கில் உள்ள ரூல்ஸு அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எல்லாமே பார்த்துட்டாலே நம்ம வந்து ஈஸியாக கண்டிப்பாக ஒரு 60 மார்க்காவது எடுத்துடலாம். 100 மார்க்ஸ் அதாவது பேப்பர் 2ல் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து 1971 2025 வரைக்கும் உள்ள ஸ்பீடை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டனாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த பிரசிடெண்ட்டு அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்புறம் வந்து சிஎம் இல்லாட்டி கலெக்டர் இவங்கன்னா வந்து ரிப்பப்ளிக் டே இல்லாட்டி இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. அதையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து சீனியர் கிரேடை வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அது இல்லாமல் ஃபினான்ஸ் பட்ஜெட்டை வந்து இயர்லி கொடுப்பாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இதில் உள்ள ஹார்ட்வேர்ட்ஸும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டோன்னா அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் கொஞ்சம் வந்து கேட்குறது வாரத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 25 மினிட்ஸ் ஏஐஆர் அதாவது ஆல் இந்தியா ரேடியோ அதில் உள்ள நியூஸை வந்து கவர் பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம வந்து கண்டிப்பாக சீனியரில் வந்து டிஸ்டிங்ஷன் இல்லாட்டி ஃபஸ்ட்டு கிரேடே வந்து எடுத்துடலாம். அதனால் வந்து சீனியர் கிரேடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். எஃபோர்ட் வந்து போட்டோன்னா ஈஸியாகிடும். அதே மாதிரி வந்து நம்ம 1971 25 வரைக்கும் ஸ்பீட் படிக்கிறப்ப ஒரு பேராகிராஃபுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு 20 ஸ்பீடில் வந்து நம்ம என்னென்ன அர்த்தம் அந்த மாதிரி எங்கெங்கே கமா வருது எங்கெங்கே புள்ளி வருது எங்கெங்கே வந்து பேராகிராஃப் வந்து நியூ ஆரம்பிக்குது அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 20 ஸ்பீட்லேருந்து ஒரு 30 ஸ்பீட் வந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக வந்து பேராகிராஃப் பிரிச்சிடலாம். எங்கெங்கே வந்து புள்ளி வரும் எங்கெங்கே கமா வரும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா புள்ளி கமா வந்து ஒழுங்காக வைக்கலனா கூட மார்க் வந்து மைனஸ் ஆகும். அந்த மைனஸ் அதில் உள்ள மைனஸ் வாங்குறதுனால நம்ம வந்து ஃபெயில் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து வர வர கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிட்டு போயிட்டோம்னா நமக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷ் சீனியர் கிரேடுக்கான சிலபஸ் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடல் பேப்பர் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து சொல்கிறேன், ஜூனியர் இன்டர் சீனியர் மூணுத்துமே வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்னா 90 மார்க். 200க்கு 90 மார்க் எடுத்தால் தான் வந்து கண்டிப்பாக பாஸு. ஏன்னா நீங்கள் 2 பேப்பர்லேயே வந்து 35 மார்க் எடுத்தாலும் ஃபெயில் தான். ஏன்னா ஒரு பேப்பரில் வந்து 35 தான் இருக்குது. இதில் வந்து இன்னும் ஒரு 20 மார்க் தேவைப்படுது. ஏன்னா 200க்கு 90 எடுக்கணும். அதனால் 35 + 55 இல்லாட்டி 55 + 35 இந்த மார்க்கில் வந்து நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் பாஸ் ஆகணும் நம்ம வந்து எய்ம் வைக்க வேணாம். அது வந்து எப்போதுமே வந்து நல்லதில்லை. எப்போதுமே எய்ம் ஹை. அதனால் வந்து நம்ம டிஸ்டிங்ஷன் இல்லாட்டி ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எய்ம் வைப்போம். அப்போ தான் வந்து இதையும் நம்ம வந்து கிராக் பண்ண முடியும். அடுத்து ஹை ஸ்பீடு வந்து போகணுன்னா கூட நம்ம வந்து அதில் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் ஹை ஸ்பீடு. ஏன்னா நிறையா ஃப்ரேசஸ் அந்த மாதிரி தான் வரும். சீனியரோட ஹை ஸ்பீடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேர் பண்ணால். சீனியர் வந்து கொஞ்சம் டஃப் தான். ஆனால் எந்த வழியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி வந்து நம்ம ஹோம்ஒர்க் எழுதணும் எப்படி வந்து நம்ம ஸ்பீடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து சீனியர் கிரேடுக்கான சிலபஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து மாடல் பேப்பரையும் வந்து பார்த்துருவோம். ஸோ இதான் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பேப்பர் 2க்கான மாடல் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க.
இதுக்கான நேரம் வந்து 1 1/2 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 1, செக்ஷன் 2ன்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 1 வந்து கண்டென்சேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம வந்து மாற்றணும். ஸோ வந்து 35 மார்க்ஸ் வந்து கண்டென்சேஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து 5 மார்க் வந்து நம்ம வந்து ஸ்டோக்ஸ் போடுறதுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 40 மார்க்கு. இங்கே ஒரு 60 மார்க் வருது. ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ். அதாவது லித்தோகிராஃபில் கொடுத்ததை வந்து நம்ம லாங் ஹேண்டில் மாற்றணும். இதுக்கு வந்து 30 மார்க்கு. அப்புறம் வந்து அவுட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 30 வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன்ஸ் கொடுக்கணும். ஒன்றுக்கும் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. டோட்டலாக 30 இருக்குது. ஸோ வந்து இதுனா வந்து நம்ம புக் பேக்கு, அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங், அப்புறம் ஸ்பீடு ப்ராக்டிஸ், அப்புறம் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சிஎம், கலெக்டர்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து பட்ஜெட்டில் பேசுகிற ஸ்பீச்சு, இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம எல்லாமே கவர் ஆயிரும். அப்புறம் புக்கில் உள்ள எல்லா லெசன்ஸையும் பார்த்துட்டாலும் நமக்கு வந்து இதுனா வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இதான் வந்து இங்கிலீஷ் பேப்பர் 2க்கான மாடல் பேப்பர் வந்து இதுதான் டவுட் சைட்லேருந்து கொடுத்தது. ஸோ வந்து சிலபஸ் அண்டு மாடல் பேப்பர் பார்த்துட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தமிழ் ஜூனியருக்கான சிலபஸ் அண்ட் மாடல் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் கைஸ். அண்டில் தென் see you.